நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த 5 நொடி, அந்த அற்புத நேரத்தை தவறவே விடக்கூடாது. இந்த 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தின் பௌர்ணமி சோடச கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஒரு மாதத்தில் பார்த்தோன்னா அமாவாசை முடிந்து பிரதமை துவங்குவதற்கு முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை துவங்குவதற்கு முன்பாகவும் 16ஆவதாக வரும் சோடச கலை நேரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நேரம் நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய அந்த சோடச கலை நேரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாத பௌர்ணமி தினம் என்னைக்குன்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வர இருக்குது. அந்த நேரத்தில் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை துவங்குவதற்கு முன்பாக வரக்கூடிய இந்த நேரம்தான் சோடச கலை நேரம் அப்படின்னு நமக்கு தெரியும். சோடச கலை நேரம் அப்படிங்கிறது அகத்தியர் அருளியது. திதிகள்னு பார்த்தோன்னா மொத்தம் 15 திதிகள் இருக்குது. வளர்ப்பிறையில் 15ம் தேய்ப்பிறையில் 15ம் மொத்தமாக 15 திதி. இதனை கலை அப்படின்னும் சொல்லலாம். இதில் 16ஆவதாக உள்ள திதி தான் சோடச கலை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இந்த சோடச கலை நேரத்தில் ஒரு 5 சொடக்கு போடும் நேரம் இருக்குமாம். அந்த நேரத்தில் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த நேரம் இருக்கும் அப்படின்னும், அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் வழிபாடு செய்யும் பொழுது நினைத்தது எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. அந்த சோடச கலை நேரம் இந்த பௌர்ணமி தினம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த பௌர்ணமியில் எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பௌர்ணமி திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் துவங்கும் பௌர்ணமி திதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலை 2:26 மணிக்கு முடிவு பெறுது. அந்த வகையில் சோடச கலை நேரம் துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 1:26 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலை 3:26 மணி வரைக்கும் இந்த சோடச கலை நேரம் அப்படின்னு 2 மணி நேரம் இருக்குது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை அதிகாலை 1:26 மணிக்கு துவங்கி அதிகாலை 3:26 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் நம்ம பிரார்த்தனை வைக்கும் பொழுது அதில் ஒரு 5 சொடக்கு போடும் நேரமும் மூர்த்தியில் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் எதுவாக வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த நேரத்தில் எப்படி நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே தியானத்தை நம்ம துவங்கணும். வழிபாடு செய்வதற்கான பூஜை செய்வதற்கான வேலையை நம்ம துவங்கிவிடணும். பூஜை அறையை நல்லா சுத்தம் செய்து விளக்கேற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அன்றைய நாள் முழுவதுமே சைவ உணவு தான் சாப்பிட வேண்டும். வயிறு காலியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த நேரத்தில், அதாவது அந்த சோடச கலை நேரம்னு சொல்லக்கூடிய 2 மணி நேரத்தில் ஆசனத்தில் அமர்ந்து இறைவனை மந்திரங்களால் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னும், மனதிற்கு பிடித்த மந்திரத்தை நம்ம மனதால் ஜெபித்து தியானம் செய்யலாம். அந்த 2 மணி நேரமுமே நம்ம பூஜை செய்வது, வேண்டுதலை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 5 சொடக்கு போடும் நேரம் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. பூஜை அறையில் ஒரு ஆசனம் விரித்து அமைதியாக வடகிழக்கு திசையை பார்த்து கண்களை மூடி அமர வேண்டும் அப்படின்னும், நம்மளுடைய தேவை என்னவோ, எது நம்ம வேண்டி அந்த பரிகாரம் செய்கிறோமோ அதை நினைத்து தியானத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னும், அந்த தியானத்தில் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நோய் தீரணும், கடன் தீரணும், வம்பு வழக்குகள் தீரணும், பிரிந்த தம்பதியர் சேரணும் அப்படின்னு எதை நினைத்து வேண்டுமானாலும் உங்களுடைய பிரச்சனை எதுவோ அதை நினைத்து மனதார வேண்டி தியானம் செய்யலாம். நினைத்தது நிறைவேறியவுடன் அடுத்ததை நினைத்து தியானம் செய்யலாம். ஒரு பிரார்த்தனையை ஒரு நேரத்தில் தான் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இப்படி என்ன வேண்டுதல் உங்களுக்கு இருக்கோ அந்த வேண்டுதலை மனதார நினைச்சு அந்த 2 மணி நேரமும் மனதார வேண்டிக்கலாம்.
அந்த நேரத்தில் ஒரு 5 சொடக்கு போடும் நேரம் அப்படிங்கிறது திருமூர்த்தியில் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நாம் நினைத்தது அனைத்தையும் நடைபெற்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்வதற்காக அந்த சோடசக்கலை நேரம் நமக்கு நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. பௌர்ணமி நாட்களில் செய்யும் அன்னதானத்திற்கு அதீத பலன் இருக்குது அப்படின்னும், முன்னோர்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும், நல்லது அதிகமாகவே நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. பணம் வீட்டில் அதிகப்படியாக சேருவதற்கான ஒரு அற்புதமான நாளாகவே இந்த பௌர்ணமி தினம் விளங்குது. அதிலும் குறிப்பாக இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பூஜை வழிபாடு தியானம் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் நினைத்த அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னும், இந்த நேரத்தில் தியானம் இருந்தோன்னா நினைத்தது நிறைவேற்றும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த பூஜை செய்வதன் மூலம் குடும்பத்தில் ஆனந்தம், தனவரவு, மனநிறைவான தாம்பத்திய வாழ்க்கை அமையும் அப்படின்னும், எல்லாம் வல்ல இறைவன் ஒவ்வொரு திதியிலும் ஒவ்வொரு தேவியாக தோற்றமளித்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி புரிகிறார் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்பி சோடசக்கலை நேரத்தை தவறமிடாமல் நம்ம வழிபாடு செய்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.